ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சிலிகுரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கிறோம். சிலிகுரியில் ஒரு ஃபேமஸான பார்க் இருக்குது, சூர்யா சென் பார்க்குன்னு. அந்த பார்க்குக்கு தான் இப்போ உள்ளே போக போகிறோம். 15 ரூபாய் இதோடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. போகிற ஆப்போசிட்டில் கேட்டில் இங்கே क्या बोलते हैं इसको? ஐஸ் கோலா ஒன்று சாப்பிட்டுன்னு போகலான்னு இங்கே ஃபேமஸ் ஆகுது. இந்த ஐஸ் கோலா இல்லை மிக்ஸ், இது நல்லா இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ஐஸ் கோலாவை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த சிலிகுரியில் இருக்கிற சூர்யா சென் பார்க்குக்கு உள்ளே வந்துட்டு 5 ரூபாய் ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. இந்த என்ட்ரன்ஸு, இந்த பார்க் வந்து மிகப்பெரிய பார்க்கு. சுற்றின்னு வரணும். இங்கே டாய் ட்ரெயினும் இருக்குது. ஆளுங்க சேர்ந்துட்ட பிறகு ஈவினிங் தான் டாய் ட்ரெயின் போவோமா. சார்லி சாப்ளின் முதல்ல வந்து உட்கார வச்சுட்டுக்கிறாங்க एंट्रेंसलिए ट्रेन में. शाम को निकलेंगे, पूरा पार्क फिर लगवाएंगे. ये जिसका मेन एंट्रेंस सिलीगुड़ी रेलवे स्टेशन से 5 किलोमीटर के दूरी में है. ये न्यू जलपाईगुड़ी रेलवे स्टेशन में. फ्रेंड्स, இந்த செடியிலே எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இது एंट्रेंस. ये अंदर झाड़ा के अंदर रास्ता बना हुआ रखी अच्छा है. இப்போ இந்த வழியாக அருமையாக இருக்குது. இங்கேருந்து உள்ள என்ட்ரன்ஸு, இது ஸ்டேஷன். இந்த டாய் ட்ரெயின் போகிற பட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது வழி வந்து பக்கத்துலேருந்து போகிறோம் நம்ம. இப்போது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. 5 ரூபாய் வாங்கினாலும். இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ உள்ளே போயின்னு இருக்கிறேன். உள்ளே இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துன்னே இருங்க வீடியோவை. இப்போது மார்னிங் வந்து நான் இப்போது இங்கே பூரி சப்ஜி சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச்சில் வந்து இந்த சைகா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது இங்கே சிலிகுரியில், சைகா ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து பரோட்டாவும் ஷாஹி மட்டன் குருமா வந்து சாப்பிட்டேன். சரியில்லை மட்டன் குருமா. இங்கே பிரியாணியும் வந்து கறி வந்து வேவலை. இந்த கார்டன்லேயே பூச்செடிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பார்க்கை சுற்றி வந்து குளம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிகுரி சூர்யா சென் பார்க்கில் டாய் ட்ரெயின் கூட இருக்குது பாருங்கள். இந்த பார்க்கு அப்படியே ரவுண்டு காட்டுற பார்த்துங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கு. गाइस, சிலிகுரியில் லஞ்சு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஜைகான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஷாஹி குருமா மட்டன் குருமாவும் ரூமாலி ரொட்டி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜைகான் ஹோட்டல் ஷாஹி குருமா பரோட்டா. இங்கே ஆத்தூர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இடம். ஆறு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிகுரி ரிவர் வியூ பாயிண்டில் டீ குடிக்கிறதுக்காக வந்தேன். இங்கே சாய் டீயோ கப் காவ் டீ குடிச்சிக்கின்னு அப்படியே கப்பு இது சாப்பிட்டுக்கணும். டீ கிடையாது. டீ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஹண்டி சாய்னு சொல்லிட்டு 20 ரூபா. நல்லாயிருக்கும். मटका चाय हंडी चाय वाले उगाने करें
சிலிகுரி ஆட்டோரமாக காணப்படுங்க. சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணி அர்சலான் ஹோட்டலில். இது அவங்க இன்னொரு பிரான்ச்சு என்ஜேபி ரோட்டில் இருக்குது. அருமையாக இருக்கும். சிக்கன் தந்தூரி இன் அர்சலான் பிரியாணி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டூரிஸ்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் சிலிகுரியிலேருந்து ரோஹிணி கார்டன் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் மலைங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஈகோ டூரிசம் பார்க்கு போயின்னு இருக்கிறேன். இங்கே ரோஹிணி வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதா. இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி காட்டுறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போகிற வழி இது இந்த ரோஹிணி கார்டனுக்கு. இந்த மலைக்கு மேலே தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கைஸ். இப்போ இந்த ரோஹிணி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இந்த டீ தோட்டங்க பாருங்கள். இந்த டார்ஜிலிங் டீ தோட்டங்க எல்லாமே டார்ஜிலிங் வரைக்கும் சிலிகுரியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லாம் டீ கார்டன் தான். டீ இலை பாருங்கள், 4 பக்கம் மலைங்களை சூழ்ந்து இந்த டீ இலைங்க இருக்குது. இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இங்கே சிலிகுரியில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நடுவில் வழியில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே மினிட் மெய்ட் லிச்சி டீட்னு ஜூஸ். இது 10 ரூபாய் நல்லா இருக்குது ஜூஸு. கொஞ்சம் காத்தாடியில் ஃபேனில் காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்துன்னுக்கிறேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த கார்டன்னு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்துடும். இதை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸும் காட்டுறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள். ரோஹிணி ரிவர் இது அருமையான லொக்கேஷனில் இருக்குது. பிரிட்ஜுக்கு மேலே பாருங்கள், மேலே தண்ணி வருது. இது கீழே ஒரு கேஃபே கூட இருக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்குது தண்ணி வர ஃபோர்ஸு. இப்போ கீழே காட்டுக்குள்ளேருந்து தண்ணி போகுது. நாலா பக்கம் சுற்றி மலைங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டேன் நான் இந்த ரோஹிணி ரிவருக்கு போகிறதுக்கு. பாருங்கள், தண்ணி கிட்டேருந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆறு பார்த்துட்டோம். இன்னும் இயற்கையான பல இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த ஈகோ டூரிசம் பார்க்கு போகலாம். கார்டன் இருக்குது, டீ எஸ்டேட் இருக்குது, ரோஹிணி எல்லாமே. வாங்க போகலாம். ஆற்றுக்கு பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள். ரிவர் சைட் பூல் ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. நீங்கள் ஒன்றா இங்கே சாப்பிடலாம். எதுவும் ரிவர் சைட் ரீட்ரீட்டில். இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ், ரோஹிணி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தது பிறகு இங்கே டீ குடிக்கலான்னு வந்தேன். பாருங்கள், இந்த பீச்சிலேயே ரிவர் சைடு டீ கடையில் டீ குடிச்சின்னு இருக்கிறேன். டீ 30 ரூபாய் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அந்த ரோஹிணி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு பிறகு இந்த ரோஹிணி பார்க்கு வந்திருக்கிறேன். இந்த லேக்கு மேலே இருக்குது. இப்போ லேக் கார்டன் அப்புறம் போகணுமோ. இதுதான் என்ட்ரன்ஸு, பார்க்கிங் எல்லாம் 2 வீலர் 4 வீலரு. இங்கே கீழே 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ மேலே போய்ட்டு பார்க்கில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோஹிணி பார்க்கில் பாருங்கள். இந்த பின்னாடி என்ட்ரன்ஸு, இந்த 2 வீலர் பார்க்கிங் மேலே போட்டோம்னாமோ பார்க் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரோஹிணி பார்க்கு உள்ளே போயின்னு இருக்கிறேன். வெளியே ஒரு கடையில் சௌமீன் போட்டுன்னு இருக்கிறாங்க. 30 ரூபாய் சௌமீன், வெஜ்ஜு சௌமீனா. நீங்கள் சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது குளம். இந்த குளம் பாருங்கள். இந்த மலைக்கு மேலே இந்த குளம் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்க் வந்து பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. மேலே ஒரு சீனிக்கான எல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கீழே போயிருக்குது. இந்த குளத்தையும் பார்த்துட்டோம். இப்போ லேக்கு போகிறோம். பெரிய லேக்கு தான். இப்போ ரோஹிணி லேக் அண்ட் கார்டன்னு அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது ரோஹிணி பார்க் பார்த்துட்டு நான் இப்போ லேக்கு வந்திருக்கிறேன். இப்போ இதுதான் லேக்கு. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு. பார்க்கிங் 10 ரூபா 2 வீலருக்கு. இங்கே போட்டிங்கும் நடக்குது. இது காட்டுறேன் பாருங்கள். இந்த லேக்கில் வந்து போட்டிங் நடக்குது. இது வியூ பாயிண்ட் இருக்குது. நாலா பக்கம் சுற்றி மலைங்க இருக்குது. டீ கார்டன் இருக்குது. சின்ன பீச் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது பார்க்கிங்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது. டார்ஜிலிங் போகிற வழியில் நீங்கள் இதை பார்க்கலாம். இது சிலிகுரிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட், இப்போ நான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்படுறேன். இதுதான் வியூ பாயிண்ட்டு. மேலேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லேக்கில் வியூ பாயிண்ட் இருக்குது. மேலே வந்துட்டேன். வீட்டிலேருந்து இந்த லேக்குடைய காட்சி பாருங்கள். மேலேருந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நியூ ஜல்பைகுரி ரயில்வே ஸ்டேஷன்னு. நீங்கள் சிக்கிம், கேங்டாக் இதெல்லாம் வரணுன்னா டார்ஜிலிங்கு இந்த ஸ்டேஷனுக்கு தான் வரணும். ஷோக்காக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாஃப்ரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அது ஒரு ஆறு. இது ஃபாஃப்ரி. இது இந்த சிலிகுரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுதான் ஃபாஃப்ரி. இதுதான் இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜிலேருந்து தான் நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த ஆறு அருமையான லொக்கேஷன். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க. இது இன்னும் நண்பருக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோன்னா சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாஃப்ரி பிரிட்ஜ் பாருங்கள். இந்த ஆற்றுல இது வந்து எல்லாமே கட்டையில் கட்டியிருக்கிறாங்க. மர பிரிட்ஜு. இது புதுசாக கட்டின பிரிட்ஜு. இதுதான் வியூ பாயிண்ட்டு. இது பாருங்கள், அந்த காலத்தில் கட்டியிருக்கிற மர பிரிட்ஜ். இது கீழே ஆறு ஓடுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட்ட பிறகு நியூ ஜல்பைகுரி ரயில்வே ஸ்டேஷன் டீஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம். இதுதான் ஸ்டேஷன். இப்போ நம்ம சிலிகுரியில் 3வது நாள் சுற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் பெங்கால் சஃபாரி பார்க் வந்திருக்கிறேன். இங்கே வந்து புலி சரணாலயம். இது இந்த புலி சஃபாரி பார்க்குறதுக்காக நாம் இதில் போனோம். இது மழை வர வந்துருக்குதுங்க. இது பெங்கால் சஃபாரி போகிற என்ட்ரன்ஸு. இது சிலிகுரிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஜூ என்ட்ரன்ஸ். இது இந்த வேனில் தான் போகணும் சஃபாரி. டாய் ட்ரெயின் கூட இருக்குது பாருங்கள். போகிறதுக்காக நின்று சஃபாரி பஸ்ஸில் உட்காந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேன் கிளம்பிச்சு. சஃபாரி வேன்னு. இது டாய் ட்ரெயின் உள்ள. வண்டி காட்டுக்குள்ளே போயின்னு இருக்குது. சஃபாரி வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுங்க பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே இந்த மானுங்க ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள். மயில். இந்த சஃபாரி வேன் வந்து காட்டுக்குள்ளே போயிருக்குது. காடுனா காடு மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது. விலங்குங்க வந்து
காடை ஃபீல் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கரடி பார்க்க போகிறோம். உள்ள இது கரடி கேட்டு. இங்கே ஒரு கரடி தூங்கி நிற்கிறான். மஸ்து சிறுத்தை பார்க்கலாம். இது சிறுத்தைங்க இருக்கிற இடம். இது மாதிரி காடுகளில் தான் சிறுத்தைங்க இருக்கும். செம வெளியாக இருக்கணும். அதுக்கு மரங்கள். சிறுத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் புலி தான். இப்போ புலி இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம். புலியை பார்த்துட்டு யானை குளிக்கும் இடம். எலிஃபண்ட் பாத்திங் ஸ்பாட். இந்த புலிங்க ஏரியாவுக்கு வந்து போயிருக்கோம். டைகரும் பார்த்துட்டோம். இந்த சஃபாரியில் வந்து டைகரை வந்து கூண்டு கொண்டு வச்சுருக்கிறாங்க. கூண்டு கொண்டு தான் பார்த்தோம். இப்போ வந்து வெளியே போகிறோம். இந்த வண்டியில் தான் சஃபாரி பார்த்துட்டு வந்தேன். நான் புலிங்க பார்த்தோம், சிறுத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் கரடியை பார்த்தோம், அப்புறம் மயிலை பார்த்தோம், மானை பார்த்தோம். 400 ரூபாய் வந்து எல்லாமே கொம்பு மானெலாம் பார்த்து வந்தோம். பெங்கால் சஃபாரி காம்ப்ளெக்ஸ்லேயே டாய் ட்ரெயின் இருக்குது. இப்போ இந்த மழைக்காக இந்த டாய் ட்ரெயினை வந்து இயக்கவில்லை. நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணுங்கள். 50 ரூபா தான் இந்த டாய் ட்ரெயினில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டீனா பிளாக் டீ தான் தருவாங்க எல்லா இடத்துலையும். நீங்கள் மில்க் டீன்னு சொன்னால் தான் பால் டீ போட்டு தருவாங்க. 30 ரூபா ஒரு டீ. இந்த சஃபாரி பார்க்கக்கூடிய நேச்சர் என்டர்டெயின்மெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. 20 ரூபா இன்ட்ரெஸ்ட். ரகரகமான கழுகுங்க, குருவிங்க எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இந்த சஃபாரி பார்க்லேயே ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிற ஃபிஷ் தாலி, பெங்கால் ஃபிஷ் தாலி ஆர்டர் பண்ணுறதுக்கு கட்லா மீனோட 180 ரூபா ஒரு பிளேட்டு. நார்மல் ஃபிஷ்னால் 150 ரூபாவா. இது வந்து பொரிச்ச மீன் தாலி ஆர்டர் பண்ணுறது. மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, சோயாபீன் பருப்பு. இங்கேருந்து நான் வந்து இப்போது சிலிகுரி போகிறேன். 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது நாளைக்கு என்னுடைய ஃப்ளைட்டு பாக்டோக்ராலேருந்து சென்னை. இப்போ இதோட இந்த டூர் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டூர் வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லுவேன் வீடியோவில். என்னுடைய ஐடியா வந்து இந்த ஆந்திரா போகலான்னு இருக்கிறேன். வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். இப்போது டார்ஜிலிங், கலிம்பாங்கு, சிலிகுரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு இந்த சீரீஸ் இங்கேருந்து முடியுது. இப்போ இங்கேருந்து நம்ம பாக்டோக்ராலேருந்து சென்னைக்கு 4ஆம் தேதி இன்றைக்கி அக்டோபர் மதியானம் 3 மணிக்கு ஃப்ளைட்டு. 6 மணிக்கு இப்போ சென்னை சேர்ந்துருவோம். மழை பெய்யுதுங்க. பாக்டோக்ரா ஏர்போர்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்புக்காக நாமும் உலகத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன். அது வரைக்கும் பாய்.